படம் பேசுதே. என்ன அதிசயம், எங்க அம்மா காலையில எப்படி தூங்குது? சரி, பாவ தூங்கட்டும். எங்கேயே அலைஞ்சிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கதை பேச ஆள் இல்லை போல, அதான் பேச ஆண்டி தூங்குது. ஏட்டி ஏட்டி, சோறு எடுத்துட்டு வா, வயிறு பசிக்கி. என்னல இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? என்னம்மா அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? நானும் சாப்பிட வந்தேன், சாப்பிட்டு போவோன்னு. அம்மா சரி, நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு பொங்கியிருக்கா? என்ன குழம்பு வச்சிருக்கா? ஆளையே காணோம், சவுண்டையும் காணோம். எல அவ கிழிச்சால, குழம்பெல்லாம் ஒன்று வைக்கல. பக்கத்து வீட்டில் போய் ரசம் வாங்கிட்டு வந்திருக்காள, அந்த ரசத்தை கூட வைக்க முடியல அவளால. என்னம்மா சொல்ற? பக்கத்து வீட்டில் போய் ரசம் வாங்கிட்டு வந்திருக்காளா? அப்பா குழம்பு வைக்கலையாவா? கிழிச்சா அவ குழம்பு வச்சு நம்ம தின்னுட்டாலும் விளங்கும். சை, வீட்டுக்கு வந்து நல்ல சோறு சாப்பிட்டு போலான்னு பார்த்தனா, இவைக்கு இப்படி பண்றாளே. இதுக்கு நான் கடையிலே சாப்பிட்டு இருப்போமா? ஏலே வர வர அவ என்னமெல்லாம் அநியாயம் பண்றா தெரியுமா? பாருல, கீழே பாரு, நல்லா பிள்ளை விளையாண்ட பொருள், புஸ்தகம் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கா. வீட்டை சுத்தம் பண்றதுலாம் கிடையாதா? கேளுல முதல்ல நீ அவளை. வீடு வீடா கதை பேச மட்டும் ஓடிடுறா. இவையெல்லாம் ஒரு பம்பளையால வீட்டு வேலை பார்க்காம இப்படி பண்ணி தலையிடா. ஏம்மா, அவ வரட்டும். இன்னைக்கு நான் அவளுக்கு என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. யானுங்க வந்துட்டீங்களா? சோறு எடுத்து வைக்குவாங்க. ஏட்டி, என்ன டீ இதெல்லாம்? வீடு வீடா போய் குழம்பு வாங்கிட்டு வந்து வைக்கிறியா? யார் சொன்னதே நான் வீடு வீடா போய் குழம்பு வாங்கிட்டு வரேன்னு? நீங்க பாத்தீங்களோ? யார் உங்ககிட்ட இப்படிலாம் பற்ற வச்சு நமக்குள்ள சண்டை மூட்டு விடுறது? இந்த கிளவி வேலையா தான் இருக்கும். இந்த கிளவி தான் மூட்டி விட்டுருப்பா. சிலுப்புலயே தெரியல, இந்த கிளவி தான் பற்ற வச்சிருக்கா. என்னட்டி உனக்கு குறை? இந்த வீட்டுல நீ கேட்கறது எல்லாமே நான் வாங்கி போடுறேன்டி. அப்புறம் குழம்பு வைக்காம பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வர? இது நல்லா இருக்கே. இல்லை வாங்கி போட்டா மட்டும் பத்துமா? வேலை செய்ய வேண்டாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏல உடம்பு முடியலையா? என்னம்மா போய் சொல்கிறா பாருல. என்ன வேலையில பார்க்க வந்து வீட்டில் உடம்பு முடியாமல் போக? கிளவி. ஏல பாத்திரம் வளர்க்குறது நான், வீடு தூக்குறது நான். மாசத்துல 30 நாள்ல 20 நாள் உடம்பு முடியலன்னு பார்த்துக்கிறா. சரி, அதையும் நான் தான் பார்க்குறேன். அதை விட்டா போய் துணியை வாஷிங் மிஷினில் போடுறால, அதை எடுத்துட்டு போய் காய வைக்கிறா. இவ்வளோதான் அது வேலை. அந்த துணியை எடுத்துட்டு வந்து மடிக்கிறாளால, மடிக்க மாட்டாள. உன் பையன் வந்துடும், நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லி அவன் துணியை அவனே மடிக்க விட்டுருவாள இவா. இப்படி வீட்டில் ஒரு வேலையும் செய்யாம பாடிட்டு தூங்கிக்கிட்டே உடம்பு முடியலங்கிறாள. இதெல்லாம் கேட்க நல்லாவா இருக்கு? எல்லாம் நீ கொடுக்குற இடம் தாளா, அதுல தான் அவ இந்த ஆட்ட ஆடுறா. என்ன டீ இதெல்லாம்? என்ன இது? நீ என்ன கேட்டாலும் அவ பதில் சொல்ல மாட்டாள. சரியான ஊமை குசும்பி அப்படியே நழுவிடுவா. இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் அமைதியா இருந்தேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், இந்த வீட்டை விட்டு உங்களை அனுப்பிச்சிருவேன். என்னடி சொன்ன? என்னையும் அனுப்பிச்சிருவியா? இது என் வீடு டீ நாயே, வெளியே போ. நீ மல வந்துட்டா யார அனுப்புறது? உங்க வீடா? உங்க வீடு நீங்க இதை எழுதி வச்சிருக்க என்ன? இது உங்க பையன் வீடு. உங்க பையனுக்கு அப்புறம் எனக்கும் என் பையனுக்கும் தான். வெளியே போக வேண்டியது நீங்க தான். ஏலே என்னல பாத்துட்டு இருக்க? அவ எப்படி பேசுறா பாருல. என்னடி இதெல்லாம்? எங்க அம்மாவை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நீ தானே இந்த வீட்டை விட்டு வெளில போனோம். எங்க அம்மாவையாட்டி வெளியில போய் சொல்ற? என்னை ஆசை பசமா வளர்த்த எங்க அம்மா, இது எங்க அம்மா வீடு டீ. எங்க அம்மாக்கு அப்புறம் தான் எனக்கு. ஏன் பேச மாட்டீங்க? என்னைய கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்பா 2 வீடு இருக்கு, 2 தோட்டம் இருக்கு, 2 துறவு இருக்குன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. அப்ப அதுல எனக்கும் சம்மந்தம் இருக்குல்ல? அப்ப அதுல எனக்கும் சரி பாதி பங்கு இருக்கு. அப்புறம் என்ன உங்க அம்மாங்கிறீங்க? கட்டிட்டு வரப்போ ஒரு பேச்சு, கல்யாணம் பண்ணி குழந்தை பத்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சா? உங்க குடும்பத்துல இதே வேலையா போச்சு, மாத்தி மாத்தி பேசுறது. என்ன டீ ரொம்ப பேசுற? இதுக்கு மேல ஏதாவது நீ பேசுன பல்ல ஒட்டச்சிடுறான். ஐயோ, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. இல்லைன்னா இந்த ஆள் கோவங்க வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டாருன்னா ஐயோ, இது நடக்கக்கூடாது. உடைங்க, உடைங்க. நீங்கள் உடைக்கிறதுக்கு தானே எங்கள் அம்மா அப்பா பெற்று விட்ருக்காங்க.
நானும் என் புருஷன் பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமா இருந்தோம். இந்த கிழவி எப்போ வந்ததோ அன்னையிலேருந்து எங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை தான். இந்த கிழவி பார்க்குதா? பார்க்குது. இப்படி கண்டினியூ பண்ணுவான். சரிங்க, நீங்களும் உங்கள் அம்மாவும் சந்தோஷமா இருங்க. நானும் என் பிள்ளையும் ஊட விட்டே போகிறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன உங்கள் அம்மாவட்டா சொல்லுவாங்க, வந்த உடனேவும் மருமகளை துரத்திட்டான்னு. என்ன எங்கள் அத்தைக்கு தான் ஒரு பேர் வரும், எனக்கு என்ன? அப்படிதான் கிளவி டென்ஷன் ஆகுது. ஆகட்டும். சரிங்க, நாங்கள் போகிறோம். நானும் என் பிள்ளையும் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம். இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேப்பா. எல்லாம் என் தலையெழுத்து. இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தல எனக்கு தேவைதான். எங்கெங்கேயோ என்னைய பொண்ணு கேட்டாங்க. அங்கே நான் கல்யாணம் பண்ணி போயிருந்தேன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா எடுத்துருக்கும். என்ன கிளம்பிட்டோம், இன்னும் ஒருத்தர் நம்மளை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, போட்டுன்னு விட்டுட்டாங்களோ. ஏட்டி நெல்லிட்டி. சூப்பர். கிளவி கூப்பிட்டு ஏதோ சொல்ல போகுதுன்னு நினைக்கேன். என்னை தடுக்காதீங்க அத்தை, நான் போற விட்டேவும். பாடி உன்னை யாரும் பிடிச்சு வச்சா? பேக் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு, அதை எடுத்துட்டு பா. அடி பாவி கிளவி, பெரிய அடியா இறக்கிட்டாளே. ஐயோ, இப்ப வீட்டை விட்டு வெளில போச்சோன்னா நம்ம எங்க போறது? போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிரும் போலையே. என்னட்டி முழிக்கிற? கிளம்பிய பாங்காட்டா. உங்களுக்கு வர காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டு. நானே விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் என் கூட சேர்ந்து நல்லா விளையாடுறீங்களே. வாங்க ஏங்க இருங்கங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நம்மளை வச்சு ஒரு காமெடி படமே எடுக்கலாம் போல. இந்த வீட்டில் ஒரே ஜாலியாக தான் எல்லாரும் பேசுறாங்க, ஒரே சிரிப்பு தான். போங்க. ஏல என்னல இதெல்லாம்? இதை ஒரு காரணமா வச்சு அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலான்னு நினைச்சேன். ஏம்மா, நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். இவ என்னம்மா இப்படி பேசிட்டு போறா? எனக்கு தெரியும்ல முதல்லையேவா, அவ ஒரு மானம் கிட்டவா. அவெல்லாம் போக மாட்டா, நம்மளால வீட்டை விட்டு வரட்டுவா. நாசமா போடவா. வாங்கம்மா. எப்படிம்மா இருந்துச்சு இன்னைக்கு? என்னம்மா புதுசாக கேட்குற? நாளெல்லாம் எப்படி போச்சுன்னு? ஏதோ போச்சுமா. இல்லைம்மா, அதுக்காக கேட்கல. அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போனீங்களே, அதான். போச்சுமா. ஒன்றும் இல்லை, வழக்கம் போல தான். அம்மா, என்னம்மாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா உங்ககிட்ட நான் சொல்ல, அவங்க வீட்டுக்கு போனால் என்றைக்கும் பிரச்சனை தானே. அந்த அம்மா என்ன சும்மாவாக விட்டுச்சு? வேலை மேலே வேலை வாங்கத்தான் செஞ்சிச்சு. பேச்சும் கொஞ்சம் பேச்சா பேசிச்சு, அவ்வளோ பேச்சு பேசிச்சுமா. எல்லாம் என்ன பண்ண, நம்ம நேரம் வாங்கணும்னு இருக்கு, வாங்குகிறோம். அம்மா, என்னம்மாச்சு? என்னம்மா சொல்கிறீங்க? என்னதம்மா சொல்ல, என் வாழ்நாளில் இப்படி ஒரு திட்டை யார்ட்டையும் வாங்கினதில்லை தெரியுமாம்மா. வீட்டு வேலைக்கெல்லாம் அம்மா எங்கேயாவது போயிருக்குன்னா சொல்லு. இன்னைக்கு போய் பாத்ரூம் கொண்டு கழுவி விட்டு வந்திருக்கேன். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், அந்த அம்மா வேணுக்குன்னு நம்மளை பழி வாங்கணும்னு என்னை பாத்ரூம் கூட கழுவு வச்சுட்டு ஆள் வரலையான்னு கேட்டதுக்கு நீயும் வேலைக்காரி தானே, அவங்களும் வேலைக்காரங்க தானேன்னு சொல்லிடுச்சு. எல்லாத்தையும் சொல்லி அழுது என்னம்மா செய்ய? எல்லாம் நம்ம நேரம் வாங்கணும்னு இருக்கு, வாங்கி தானே ஆகணும். அழாதம்மா சீதா, அழாத. நீங்க அழாதீங்கம்மா, எல்லாம் என்னால தானே. நான் போயிருப்பேன்ல, நீங்க ஏமா போனீங்க? என்னம்மா சொல்ற? நீ போனாப்புலையும் உடனே அந்த பொம்பளை இப்படிதாம்மா வேலை வாங்கியிருக்கோம். விடுமா, இன்னும் ஒரு 2-3 நாள் தானே, விடு, போகிற வரைக்கும் போட்டும். சரி, நீ அழாதம்மா முதல்ல. நீங்க அழாதீங்கம்மா. சீதா, கண்ணை தொடச்சிக்கோமா. ராஜு பார்த்தானா என்ன ஏதுன்னு கேட்பான். அது எப்படிம்மா அழாம இருக்க முடியும்? ப்ளீஸ் சீதா, எனக்காக சீதா. அவன் பார்த்தானா என்ன ஏதுன்னு துருவி கேட்பான். அப்போ அவங்கிட்ட நம்மளால் பதில் சொல்ல முடியாது. சரிம்மா. கவலைப்படாத சீதா, இன்னும் ஒரு 2-3 நாளில் இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அப்புறம் என்ன, விடு, நான் போய் தூங்க போகிறேம்மா, நீ தூங்கு. சரிம்மா. உங்களுக்கு கால் வலிச்சா நான் அமுக்கி விடட்டாமா? வேணாண்டா தங்கம், அம்மாவுக்கு கால் வலிலாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்டா. உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். உனக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீ சாப்பிட்டியா சீதா? சாப்பிட்டேம்மா. சரிம்மா, தூங்கு. அம்மா நாளைக்கு காலைல வேகமாக இருந்துச்சு வேலைக்கு போகணும். நான் வாரேன். என் பிள்ளைய பார்த்தியா? எனக்கு ஒன்றுனா என்னம்மா துடிக்கிறா தங்கம். என் பிள்ளை தான்.
அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எல்லாம் என்னால தான். இவங்க இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இவர் புரிஞ்சிக்காம ஈக்கிரம் சொல்லுன்னு சொல்கிறாரு. நான் எப்படி சொல்ல முடியும் 4 நாளைக்குள்ள? இந்த நிலைமையில எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? எனக்கு எதுவுமே வேண்டாம், எங்கள் அம்மா மட்டும் இருந்தால் போதும். ஆனால் இதே நேரத்தில் அவரையும் நினச்சி பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் என்ன தான் செய்வேன்? ச்சே, அந்த ஆஃபீஸ் பேர் தானே சீதா சொன்னா. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோமே, நமக்கு ஒரு டீட்டெயிலும் கிடைக்கலையே. நாம கேட்டுட்டே இருக்கோம், அந்த பிள்ளை எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கி. எனக்கு அந்த ரிசப்ஷன்ல இருந்த பிள்ளைய பார்த்தாலே டவுட்டா இருக்கு. யாருனாலும் நம்ம கேட்டது பதில் சொல்லுவாங்க, இல்லைனாலும் இது ரூல்ஸு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆளுது, ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ மலுப்புன மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நிஜமாவே சீதா அங்கதான் வேலை பார்த்தாளா என்ன ஏதுன்னு. ச்சே, இவ்வளோ தூரம் போய் ஒண்ணுமே பண்ண முடியாம ஆயிடுச்சே. என்கிட்ட சீதா போய் சொல்லியிருப்பாளோ? அவ அப்படி பண்ற ஆள் இல்லை. ஆனா போய் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை அந்த பையனுக்கும் சீதாவுக்கும் நடுவுல நிஜமாவே ஏதோ இருக்கோ? அதுக்கு தான் கடவுளே நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி நம்மளை அலைய வைக்கிறாரோ? ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே, ஒரே டவுட்டா இருக்கே. ஒருவேளை சீதா அந்த பையனை லவ் பண்ணி என்கிட்ட வேலைக்கு போகாததை போய் சொல்லியிருந்தான்னா நான் சீதாவை பார்க்கவே மாட்டேன். சீதா மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் இனிமே. ச்சே, இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவராக போயிட்டோமோ? அண்ணன் சொன்னது கரெக்டு தான். அம்மா சீதா அம்மாவை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. இவங்கக்கிட்ட நம்ம சம்மதம் வாங்கினா மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக சீதாவை கல்யாணம் பண்ண முடியும். இல்லைன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை தான். நான் தெரியாமல் சீதாவை வேற ரொம்ப திட்டேன். சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா என் மூஞ்சிலே முழிக்காத அப்படி இப்படின்னு வேற சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாம் ஏன் தப்பு தான். ச்சே, எனக்கு எங்கேருந்து தான் இப்படிலாம் கோவம் வருதுன்னே தெரியல. பாவாவா, இப்போ அவள் என்னைய நினச்சிதான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. நாம் முதல்ல சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், 2 குடும்பமும் ஒன்று சேர்றது தான். நாம் ஏன் அம்மாட்ட பேசி பார்க்கக்கூடாது? இன்னும் அம்மாவுக்கு இந்த விஷயமே தெரியாதே. ஒருவேளை நான் கேட்டு அவங்க சரின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாம், கரெக்டு தான். நம்ம காலங்காத்தால் எந்திரிச்சதும் அம்மா கிட்ட போய் பேசி பார்ப்போம். இதுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். பாவம் சீதா இப்போ என்ன பண்ணிருக்கானே தெரியலையே. சாப்பிடக்கூட மாட்டா, என்கிட்ட பேசலைன்னா அழுதுட்டே வேற இருப்பா. ச்சே, நான் ஒரு சரியான லூஸு. ச்சே, அந்த ஆஃபீஸ் பேர் தானே சீதா சொன்னா. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோமே, நமக்கு ஒரு டீட்டெயிலும் கிடைக்கலையே. நாம கேட்டுட்டே இருக்கோம், அந்த பிள்ளை எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கி. எனக்கு அந்த ரிசப்ஷன்ல இருந்த பிள்ளைய பார்த்தாலே டவுட்டா இருக்கு. யாருனாலும் நம்ம கேட்டது பதில் சொல்லுவாங்க, இல்லைனாலும் இது ரூல்ஸு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆளுது, ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ மலுப்புன மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நிஜமாவே சீதா அங்கதான் வேலை பார்த்தாளா என்ன ஏதுன்னு. ச்சே, இவ்வளோ தூரம் போய் ஒண்ணுமே பண்ண முடியாம ஆயிடுச்சே. என்கிட்ட சீதா போய் சொல்லியிருப்பாளோ? அவ அப்படி பண்ற ஆள் இல்லை. ஆனா போய் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை அந்த பையனுக்கும் சீதாவுக்கும் நடுவுல நிஜமாவே ஏதோ இருக்கோ? அதுக்கு தான் கடவுளே நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி நம்மளை அலைய வைக்கிறாரோ? ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே, ஒரே டவுட்டா இருக்கே. ஒருவேளை சீதா அந்த பையனை லவ் பண்ணி என்கிட்ட வேலைக்கு போகாததை போய் சொல்லியிருந்தான்னா நான் சீதாவை பார்க்கவே மாட்டேன். சீதா மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் இனிமே. ச்சே, இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவராக போயிட்டோமோ? அண்ணன் சொன்னது கரெக்டு தான். அம்மா சீதா அம்மாவை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. இவங்கக்கிட்ட நம்ம சம்மதம் வாங்கினா மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக சீதாவை கல்யாணம் பண்ண முடியும். இல்லைன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை தான். நான் தெரியாமல் சீதாவை வேற ரொம்ப திட்டேன். சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா என் மூஞ்சிலே முழிக்காத அப்படி இப்படின்னு வேற சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாம் ஏன் தப்பு தான். ச்சே, எனக்கு எங்கேருந்து தான் இப்படிலாம் கோவம் வருதுன்னே தெரியல. பாவாவா, இப்போ அவள் என்னைய நினச்சிதான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. நாம் முதல்ல
சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், 2 குடும்பமும் ஒன்று சேர்றது தான். நாம் ஏன் அம்மாட்ட பேசி பார்க்கக்கூடாது? இன்னும் அம்மாவுக்கு இந்த விஷயமே தெரியாதே. ஒருவேளை நான் கேட்டு அவங்க சரின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாம், கரெக்டு தான். நம்ம காலங்காத்தால் எந்திரிச்சதும் அம்மா கிட்ட போய் பேசி பார்ப்போம். இதுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். பாவம் சீதா இப்போ என்ன பண்ணிருக்கானே தெரியலையே. சாப்பிடக்கூட மாட்டா, என்கிட்ட பேசலைன்னா அழுதுகிட்டே வேற இருப்பா. ச்சே, நான் ஒரு சரியான லூஸு. நீழல் தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தேவை. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய். உடல் சாகும் குளிர் வீசும் இது இந்த சிறை வாசம். இதில் நீ மட்டும் வேண்டும். வாழ ராம், உட்காரு. வாப்பா, வந்து உட்காருப்பா. சாப்பிட்டியா நீ? இனிமே தாம்மா சாப்பிடணும். நீங்கள் சாப்பாடு போடாமல் இன்னைக்கு நான் சாப்பிட்ருக்கேன். என் ஆசை மகன், என் செல்ல குட்டி. வாரண்டா, வா சாப்பிட போவோம். அம்மா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்னப்பா பேசணும்? வா வந்து உட்காரு, பேசுவான். ஏல என்னல பேச போற? இரு, நீயும் கேளு, பேச தானே போகிறேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? அம்மா, இது வரைக்கும் நான் கேட்டு நீங்கள் எனக்கு இல்லைன்னு எதுவும் சொன்னதில்லை, கரெக்டு தானே? ஆமாப்பா தங்கம், நீ கேட்டு இன்னைக்கு வரைக்கும் உனக்கு இல்லைன்னு எதாவது நான் சொல்லியிருக்கேனா? அம்மா நீ சொன்னபடி தானப்பா செய்வேன். பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்க. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் கலரு பெயிண்ட்டு எல்லாமே பண்ணியிருக்கியப்பா. எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே செஞ்சுருக்க. அதெல்லாம் சரிம்மா, லைஃப்லேயும் அந்த மாதிரி இருக்கணும்ல. என்னப்பா சொல்கிற? என்ன லைஃபு? என்ன சொல்கிற? தெளிவாக சொல்லு. இவன் சீதாவை பற்றி ஏதோ பேச போறானோ? என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. அது வந்து சீதா. ஐயோ, என்னப்பா ஆச்சு?